இந்த வீடியோவில் ஆக்டர் ஆரியோவோட ஃபிட்னஸ் சீக்ரெட்டை பற்றி தான் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அவர் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து ஃபிட்டாக இருப்பார். அவரோட ஃபிட்னஸ் சீக்ரெட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா நீங்களும் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து எப்படி ஃபிட்னஸை வந்து ஒரு ரெகுலர் ரொட்டீனாக வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வெயிட் லாஸ் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஆர்யாவோட உடம்பு பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவர் நல்ல மசில் கெயின் பண்ணி உடம்ப ரொம்ப ஃபிட்டாக வச்சுருப்பார். பார்த்தீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் மாதிரியே தெரிவார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட டயட் தான் வந்து இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அவரோட டயட் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியும் ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியும் கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணி அவரோட டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. அவரோட டயட் வந்து இந்த மாதிரி தான், இந்தந்த ஃபுட்டை தான் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளால் தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு வந்து எந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் கிடைக்குதோ அதில் அதிக அளவு ப்ரோட்டீன்ஸ் எது இருக்குது, அப்புறம் ஃபைபர்ஸ் எது இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாதிரி ஃபுட்டை வந்து அவரோட டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணி அதிக அளவு அந்த மாதிரி ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறாரு. இந்த மாதிரியான டயட்டை அவர் ஃபாலோ பண்ணுறதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மசிலை கெயின் பண்ணி அவரோட பாடி பர்சன்டேஜை வந்து ரொம்பவே கண்ட்ரோலாக வச்சுருக்கிறாரு. அவர் ரீசெண்டாக நடித்த படங்கள்லாம் சாப்பிட்டா அந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ரொம்ப ஃபிட்டாக வந்து அந்த படத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி அந்த பாடியை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. நிறைய பாடி பில்டர்ஸ்க்கே தெரியும். நிறைய பேர் பாடி பில்டிங் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா மசிலை கெயின் பண்ணி அப்புறம் வந்து டயட் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி வாட்டர் கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு தெரியும். அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அந்த ஸ்டேஜில் ஏறி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு லாஸ்ட் ஒரு 2 days 3 days பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கட் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து டயட் வந்து ரொம்பவே கண்ட்ரோலாக இருப்பாங்க. ஏன்னா வந்து ஸ்கின் ரொம்பவே ட்ரையாக இருந்தது அப்படின்னா தான் பார்க்கறதுக்கு வந்து நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஸ்டேஜில் ஒரு 15 மினிட்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த போஸ் எல்லாம் கொடுத்து ஆர்யா பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் நடிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவு வந்து ஃபிட்னஸை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனால் நீங்கள் சார்பட்டா படத்தில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த பாக்ஸிங் சீக்வன்ஸ் சீனில் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபிட்னஸாக தெரிவார். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அவருமே வந்து இந்த வாட்டர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கட் பண்ணி தண்ணி குடிக்காமல் அந்த படத்தில் அந்த ஷூட்டிங்லாம் நடிச்சிருக்காரு. உங்களுக்கே தெரியும் நல்ல சீன் சரியாக வரல அப்படின்னும் போது நிறைய வந்து டேக்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. எத்தனை நாள் எடுத்தாங்க அப்படின்றது அவருக்கு தான் தெரியும். அதோட கஷ்டமும் அவருக்கு தான் தெரியும். ஆனால் இந்தளவு கஷ்டப்பட்டு அவரோட உடம்பு வந்து ப்ராப்பராக ஃபிட்னஸாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. இப்போ வரைக்குமே அவரோட உடம்பு வந்து ஃபிட்னஸாக வச்சுருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்னஸாக இருக்கணும் அப்படின்னா டயட்டு. அடுத்து 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட்டு. அவரோட ஒர்க் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாருங்களாம். மார்னிங் டைம் ஈவினிங் டைம் வந்து 2 டைமே வந்து ஒர்க் அவுட் பண்ணுவார். அவரோட ஒர்க் அவுட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே எனக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்றதே வந்து என்னோடய அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படின்னா காலையிலேருந்து பல்லு விளக்குற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நிறைய நாள் ஒரு சில நாள் ஷூட்டிங் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னும் போது 3 டைமு அப்புறம் 4 டைம்லாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து எக்ஸசைஸ் செய்வாராம். சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் அந்த மாதிரி செய்ய முடியாத போது பார்த்தீங்க அப்படின்னா கேம்ஸ் ஏதாவது விளையாடுறது, இந்த ஃபுட்பால் விளையாடுறது, அப்புறம் சைக்கிளிங் பண்ணுறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து பிளான் பண்ணி சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபிட்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. எதோ ஒன்று கற்றுக்கலாம், ஃபிசிக்கலாக எதோ ஒன்று கற்றுக்கிறது, பாக்ஸிங் கற்றுக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் ரெகுலராக ஃபிட்னஸ்க்கு வந்து ரொம்ப அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஃபிட்னஸை வந்து ரொம்பவே மெயின்டெனாக வச்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டில் ப்ராப்பராக வந்து ஃபுட்டை சரியான டைமுக்கு வந்து எடுத்துக்கிறது, அப்புறம் ப்ராப்பரான நைட்டிங் ஸ்லீப்பு, நைட்டில் வந்து ப்ராப்பராக வந்து டைமிங்கில் ஒரு 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா அந்த டைமில் ப்ராப்பராக தூங்குறது, அதுக்கப்புறம் வந்து இந்த குடிக்கிற பழக்கம் அதெல்லாம் இல்லாததுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அவரோட உடம்ப வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருக்கிறாரு. அவரோட நிறைய இன்டர்வியூஸ் பார்க்கும்போது தெரியுது சைக்கிளிங் வந்து நிறையவே ஓட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு. சில இன்டர்வியூஸ் நான் பார்க்கும்போதே சொல்லியிருக்கிறாரு. சைக்கிளிங் ஓட்டுறது வந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி அப்படின்றத வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஏன் அப்படின்னா அவர் ஒரு நிறைய தூரம் சைக்கிள் ஓட்டுவாராம். 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் வரைக்குமே சைக்கிள் ஓட்டக்கூடிய மனுஷன் தான் அவருக்கு. அந்தளவு எனர்ஜி இருக்குது, அந்தளவு மசில் கெயின் பண்ணியிருக்கிறாரு. சைக்கிள் ஓட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ப்ரெஷர் எல்லாமே விட்டுட்டு மைண்டு ஃப்ரீயாக நல்லாயிருக்கும். ஒரு நல்ல மெடிடேஷன் மாதிரி இருக்கும் சைக்கிள் ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளிங் வந்து நிறைய ஓட்டியிருக்கிறார். இப்போ நம்ம நார்மலாக வாக்கிங்கு, ஜாக்கிங்கு அந்த மாதிரி பண்ணுறதை விட சைக்கிள் ஓட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா மைண்டு ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். நம்மளோட மசில் எல்லாமே வந்து நல்லாவே வாக்கிங் போகிறத விட சைக்கிள் ஓட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மசில் வந்து கீழே லோயர் பாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே ஒர்க் ஆகும். கூடவே சேர்ந்து சைக்கிள் மிதிக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்டமனில் கோர் மசில் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட்டு வயிற்றில் தான் வந்து நிறைய ஃபேட் ஸ்டோரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் சைக்கிள் அதிகமாக ஓட்டுறீங்க அப்படின்னும் போது கோர் மசில் வந்து அதிகமாக ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். அதிக அளவு இங்கே சைக்கிள் ஓட்டும் போது வேலை செய்கிறதுனால தப்பு வந்து சீக்கிரமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு இன்டர்வியூவில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சந்தானம் இருக்காங்க, ஆக்டர் சந்தானம். அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு, இந்த டீ குடித்த அப்படின்னா என்னோடய ஃபேட்டை வந்து சீக்கிரமாக வந்து பர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30-40 கிலோமீட்ரு சைக்கிள்லேயே போயிட்டு அங்கே போய் டீ குடிச்சிருக்கிறாங்க. இந்த சைக்கிளை ஓட்டிகிட்டு போகும்போது தான் தெரிஞ்சுதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்வெட் ஆகி ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாராம். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த டீ குடிக்கிறதுனால நம்மளோட வெயிட் குறையாது, இவ்வளோ தூரம் சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்ததுனால தான் நம்மளோட வெயிட்டே குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக அவரோட இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பார். அப்போ அந்தளவு வந்து ஒரு ஃபிட்னஸை வந்து ரொம்பவே லவ் பண்ணுறாரு. அவரோட பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நிறைய புதுசாக ஏதோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செஞ்சு ஏதாவது ஒன்று கற்றுக்கிறது, அப்புறம் வந்து ஜிம்முக்கு போகிறது ரெகுலராக, அந்த மாதிரி தான் வந்து அவரோட லைஃப் ஸ்டைலே வந்து அமைச்சிருக்கிறாரு. ரொம்ப கஸ்டமைஸ்டான கலோரி வந்து இன்டேக் பண்ணியிருக்கிறாரு. ப்ரோட்டீன்ஸ் இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படின்னா அவருடைய மசிலுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ரெகுலரான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. இந்த குடிக்கிற பழக்கம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாததுனால பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஃபிட்னஸை வந்து இன்னும் வரைக்குமே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நிறைய பேர் சொல்லலாம், அவர் படத்துக்காக அவரோட உடம்ப வந்து மெயின்டைன் பண்ணுறாரு, இல்லைனா வந்து படத்தில் எப்படி பார்த்தாலும் நடித்தா பணம் சம்பாதிக்கிறாரு, அதனால தான் மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நிறைய பேர் அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நான் ஃபிட்னஸை வந்து தூரத்துலேருந்து பார்க்குறவன், ஆனால் ஆர்யா வந்து அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு வராரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மீட்டில் ரன்னிங்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்தளவு எக்ஸசைஸை வந்து அந்தளவு நேசிக்கிறதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று பண்ணி நம்மளோட உடம்ப வந்து ஃபிட்னஸாக வச்சுக்கலாம். அது ஒரு போதை மாதிரி. நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படின்றதால ஒரு மார்னிங்கு ஈவினிங்கு கிரவுண்டுக்கு போயிட்டு விளையாடினேன் அப்படின்னா மட்டும்தான் வந்து நைட்டில் வந்து ஒரு நல்ல நிம்மதியான தூக்கமே வரும். ஒரு சில நாள் கிரவுண்டுக்கு போக முடியல, ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட் சரியாக தூங்கவே முடியாது. இது வந்து நான் சின்ன வயசுலேயே வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன். ஒரு ஸ்கூல் படிக்கிற டேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கோ ஈவினிங்கோ நல்லா விளையாடணும், அந்த டயர்டில் வந்து சாப்பிடுவோம், படிப்போம், நல்லா தூங்குவோம். ஒரு சில நாள் கிரவுண்டுக்கு போகல, ஏதோ ஒரு காரணத்தினால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே உடம்புக்கு இல்லை அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு பார்த்தீங்கன்னா சரியாக தூக்கமே வராது, அந்த டயர்ட்னஸே இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இவரோட லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம கூகுளில் எல்லாம் சர்ச் பண்ணி நான் படிக்கும்போது இதை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்தளவு வந்து ஒரு விளையாட்டை வந்து ஒரு போதையாக வந்து அவர் வச்சிருக்கிறாரு. நேசித்து அதை பண்ணுறதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் வந்து அந்தளவு ஃபிட்னஸாக இருக்கிறாரு. அப்போ இவரோட விஷயத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், மற்ற விஷயங்களை மொபைல் அதிக அளவு நோண்டுறது, அப்புறம் வந்து குடிப்பழக்கம், சிகரெட் பிடிக்கிறது, அந்த மாதிரி நம்ம அடிக்ட் ஆகிறத விட இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸோ இல்லை ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எங்கள் வீட்டு பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ளே கிரவுண்டுன்னு இருக்குது. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 30 டு ஒரு 30லேருந்து 40 அந்த ஏஜ், சில 45 50 வயசு ஆகிறவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப்பாக வருவாங்க, வாலிபால் விளையாடுவாங்க. மார்னிங் வந்துடுவாங்க, ஈவினிங் வந்துடுவாங்க. அவங்களும் எல்லாமே ஆஃபீஸ் ஒர்க் போகிறவங்க, எல்லாமே அந்த மாதிரி போகிறவங்க தான். ஆனால் வந்து அந்த கொஞ்ச நேரம் வந்து ஒரு 2 ஹவர்ஸு ஒரு 1 ஹவர்ஸ் அவங்க இந்த கேம் விளையாடுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். நல்லா ஜாலியாக சிரித்து பேசிட்டு சந்தோஷமாக விளையாடுவாங்க. கூடவே சேர்ந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலும் வந்து அவங்களால ஃபாலோ பண்ண முடியும். அதனால் நீங்களும் வந்து உங்களோட ஃபிட்னஸான ஒரு லைஃப் ஸ்டைல் வேணும் அப்படின்னா ரெகுலராக ஒரு டே டு லைஃப்பில் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து ஒரு ஹெல்த்தியான டயட் பிளானை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டும் உங்களால் குறைச்சி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை வந்து வாழ முடியும்.